ஏய் இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் காட்டணும்க்கா. அதெல்லாம் அப்புறம் காட்டலாம். குடு. ஆக்சுவலாக நான் போலீஸுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டே பண்ணியிருக்கணும். காயம் சின்னதாக இருந்ததால கட்டு போட்டுட்டேன். சார் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை சார். அது தெரியாம சும்மா. சஞ்சய், எதுக்கு பதட்டப்படுற? அதான் டாக்டர் போலீஸை கூப்பிடலையே. அப்படியே போலீஸ் வந்தாலும் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் சொல்லிடுறேன். சார், நான் இவரோட வைஃப். நான் இவருக்கு பொண்டாட்டியா இருக்கணும். ஆனா அது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது சார். அதுக்கும் நான் ஓகே தான் சார். பதிலுக்கு என் மேல கொஞ்சோண்டு பாசமா இருக்க சொல்றேன். அது தப்பா சார்? அதான் அதுல ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். கையை கட் பண்ணிக்கிட்டேன். போலீஸ்க்கு சொல்லாம ட்ரீட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இல்லனா நாங்க புருஷன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சு போயிருக்கோம். பாவம் சார் சஞ்சய். இதை பாருங்க, கவர்மெண்ட்ல காசு செலவு பண்ணி பிளட் டொனேட் பண்ணுங்கன்னு கெஞ்சி விளம்பரம் பண்றாங்க. நீங்க என்னடான்னா சர்வ சாதாரணமா அதை வேஸ்ட் பண்றீங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமா விட்டிருந்தா உன் உயிரே போயிருக்குமா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா முடிவு பண்ணாதீங்க. சாகிறதுக்கு தான் இந்த மாதிரி கையை வெட்டிக்கிட்டு நெருப்ப வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படணும். வாழ்றது ரொம்ப ஈஸிமா. ஜஸ்ட் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், விட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். இந்த பாருமா, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத என்ன? சரிங்க டாக்டர். நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட ரெஃபர் பண்றேன். எதுக்கு அவர்கிட்ட ஒரு கவுன்சிலிங் போயிட்டு வாங்க. என்ன பண்ணலாம் சஞ்சய்? வேணாம் டாக்டர், அதெல்லாம் தேவையில்லை. இல்ல டாக்டர், நீங்க கொடுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சண்டை போடாம இருக்கிறதுக்கு தானே இதெல்லாம் சொல்றீங்க? ஆமா. அப்ப கண்டிப்பா நாங்க போய் பார்க்கறோம் டாக்டர். வெரி குட். அப்படிதான் இருக்கணும். இதுல காய ஆறுறதுக்கான மருந்து எழுதியிருக்கேன். அப்படியே சைக்காட்ரிஸ்டுக்கும் எழுதியிருக்கேன். கண்டிப்பா அவரை போய் பாருங்க. வரேன் டாக்டர். வாமா. வரோம் டாக்டர். ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, நான் போய் பில் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். ரெடி பண்ணுங்க. கை ரொம்ப வலிக்குது அப்சரா. உண்மையா சொல்லு சஞ்சய், நான் வெட்டிக்க போறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் வரதுக்கு லேட் பண்ணிருக்க. அப்போ என்ன விட அப்படி என்ன முக்கியமான வேலை இருந்துச்சு? அது பரவாயில்ல சஞ்சய், இதெல்லாம் சொன்னா நான் உன்னை டார்ச்சர் பண்றேன்னு சொல்லுவேன். ஆனா எனக்கு இந்த உலகத்துல உன்னை விட முக்கியமானது எதுவுமே இல்லை. சார், டாக்டர் ஃபீஸ், ட்ரெஸ்ஸிங், மெடிசின்ஸ் எல்லாம் சேர்த்து 700 ஆகுது. வேணாம் சஞ்சய், நீ கொடுக்க வேணாம். அப்புறம் நான் மெடிசின் சாப்பிடுறப்பெல்லாம் நீ லேட்டா வந்தது தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். கார்டு அக்செப்ட் பண்ணுவோம் சார். டேய் சஞ்சய், எல்லா இடத்துலயும் நீயே வந்து மாட்டிக்கிற.
பண்ணிடுங்க. இந்தாங்க சார் உங்க பில். இந்தா டாக்டர் கொடுத்தாருல சைக்காட்ரிஸ்ட் பார்க்க சொல்லி. இதை நான் உனக்கு தானே வாங்கினேன் சஞ்சய். டாக்டர் கிட்ட உனக்குன்னு சொன்னா உன் மனசு கஷ்டப்படுமே தான் சொல்லல. நாம ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணுமா வேணாமா? நம்ம போய் சைக்காட்ரிஸ்ட பாப்போம். உனக்கு ஒண்ணும் இல்ல, சீக்கிரமா நீ குணமாயிடுவ. அப்சரா டாக்டர் உன்னதான் பார்க்க சொன்னாரு. ஏன் சொன்னாரு? அது திடீர்னு கோவப்பட்டு இந்த மாதிரி அதுக்காக தான். அப்படி பார்த்தா என்னை விட அதிகமா கோவப்படுறது நீ தானே சஞ்சய். நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டும் நடக்காததுனால தானே இவ்ளோ பிரச்சனைக்கும் காரணம். அந்த கோவத்தை இன்னைக்கு வரைக்கும் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதா? ஏய் சி, அதான் வேணான்னு சொல்லி விட்டுட்டேன்ல, அப்புறம் என்ன? பாரு பாரு எவ்ளோ கோவம் வருது. பின்ன திரும்ப திரும்ப நீ அதே சொல்லிட்டு இருக்க. நான் உண்மையை தானே சொன்னேன். ஏய், இதுக்கு மேல உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? படி. எல்லாம் டீட்டெயிலா பேசிக்கலாம். ஓகே நடராஜ், வாப்பா, வா உள்ள வா. இல்ல பரவாயில்லப்பா. வாப்பா நட்ராஜ். ஏய், நடராஜ் வந்திருக்கானு ஷாம கூட்டு வா. சரிங்க. உட்காரு, வா உட்காரு. ஷாம், நட்ராஜ் எப்படி இருக்க? வந்திருக்கான்ப்பா. வா. நல்லா இருக்குப்பா. நட்ராஜ், காஃபி சாப்பிடுறியாப்பா? இல்லம்மா, ஷாம் கூட சேர்ந்து சாப்பிட்றேன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். நானும் ஷாமும் இப்போ வெளியே போறோம், அங்க சாப்பிட்டுக்கிறோம். டேய், அதெல்லாம் ஒன்று வேணாம், வெளியே அப்புறம் போய் சாப்பிட்டுக்கலாம். 2 பேருக்கு காஃபி எடுத்துருவாங்க. சரிப்பா, கொண்டு வரேன். டேய், சமத்துலையும் மேட்ச் போயிட்டு இருக்கு, இன்னும் 4 ஓவர் தான், பார்க்கலாம். ஏய், என்னங்கடா 2 பேரும் சண்டை போட்டீங்க? ஒரு பெரிய மனுஷி வேலை மனக்கிட்டு வந்து சமாதானம் பேசிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒருத்தர் இப்பதானே பாக்குறீங்க. பார்த்த உடனே சாரிடா, தப்பு பண்ணிட்டேன், இனிமே இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்வீங்கன்னு பார்த்தா நீங்க பாட்டுக்கு மேட்ச்னு எந்திரிச்சு போறீங்க. பா, சின்னதா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே. நடராஜோட அம்மா வந்து சொன்ன பிறகுதான் நாங்க 2 பேரும் என்ன தப்பு பண்ணோன்னே புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அதுக்காக 2 பேரும் சாரி கேட்டுன்னு கட்டி பிடிச்சிட்டு அழுது பொறலோன்னு எதிர்பார்த்தீங்களா? நாங்க எதிர்பார்த்ததை என்னைக்கிடா பண்ணிருக்கீங்க. ஆனா ஒண்ணுடா, நீங்க சண்டை போட்டுக்கிட்டப்போ உங்க 2 பேரையும் நான் திட்டதான் செஞ்சேன். ஆனா நடராஜோட அம்மா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போகாம இருக்க நீங்க 2 பேரும் சமாதானமா போகணும்னு இங்க வந்து பேசி சரி பண்ணாங்க. அவங்க வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் அடடா நாம இத பண்ணிருக்கலாமேன்னு யோசிச்சேன். அந்த வகையில நானும் தப்பு பண்ணிட்டேன்டா. ஐயா, டேய், இப்பதான் பிரச்சனை சால்வ் ஆயிருக்கு. இவர் பேசிய மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சுடுவார் போல இருக்கு. வா போய் மேட்ச் பார்ப்போம். போ போ. ஏங்க, இப்ப நீங்க டென்ஷனா இருந்தாலும் என்ன ஆக போகுது? அவன் அப்படியே தான் இருக்க போறான். உங்களுக்கு தான் பிபி ஏறும். இல்ல வசந்தா, இது வரைக்கும் இவன் இப்படி ஒரு தடவை கூட நடந்துகிட்டதே இல்ல. அப்படிதான் கடைசி வரைக்கும் கூட இருப்பான்னு நினைச்சேன்.
இவன் ஒருத்தனை நம்பிதானே நான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கேன். இனிமே அவன் என் பேச்சையும் கேட்க மாட்டானா? நம்ம வீட்டு டிரைவர் அவன் முன்னாடி வச்சு எப்படி பேசிட்டு போனான்னு பார்த்தல. எங்க நான் தான் ஆரம்பத்துல இருந்து படிச்சு படிச்சு சொல்லிட்டு வரேனே, நீங்க தான் கேட்கவே இல்லையே. சொல்ல போனா உங்களை விட அவன் மேல நான் தாங்க பாசமா இருந்தேன். இந்த 2 மாசமா தாங்க அவன் பேச்சுவார்த்தை நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. அதனாலதான் உங்ககிட்ட கவனிங்க கவனிங்கன்னு சொல்லி கத்துனேன். அந்த பாஞ்சாலி நல்லவளோ கெட்டவளோ, ஆனா இந்த மாதிரி விஷயத்துல கண்டிப்பா என்கிட்ட போய் சொல்ற தைரியம் அவளுக்கு இல்ல. அன்னைக்கு மாட்ட வேண்டியவன் எப்படியோ தப்பிச்சிட்டான். இத பார், அவன் என்ன பண்றான்னு கண்டுபிடிக்க தான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். கண்டுபிடிச்சு என்னங்க ஆக போகுது? கார்ல நீங்க அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் இறங்கி போறானா? இதுக்கப்புறமும் எப்படிங்க அவனை கண்டிக்க முடியும்? அவன் என்ன செய்யறான் நமக்கு தெரியாததுனால தானே இவ்வளவு தைரியமா பேசுறான். என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அடங்கிதானே ஆகணும். சார், வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்தாங்க, இதுல என் பையனோட போட்டோ, அவனை பத்தின மற்ற டீடைல்ஸ்லாம் இருக்கு. இப்போ கொஞ்ச நாளா தான் அவனோட நடவடிக்கை சரியில்லை. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொன்னா போதும். ஒரு 2 நாள் டைம் கொடுங்க சார். என்னங்கறத நான் பார்த்து சொல்லிடுறேன். சரி, வரேன் சார். வாங்க. என்னங்க என்ன நடக்குதுங்க? எதுக்கு இதெல்லாம்? அதான் சொன்னீங்க, உன் புள்ள பண்ற தப்பா கண்டுபிடிக்க முடியாதுன்னு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவர் தான் சென்னையிலேயே நம்பர் 1 டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சிருக்கிறவர். இன்னும் 2 நாளைக்குள்ள உன் புள்ள என்ன பண்றான் ஏது பண்றாங்கிற எல்லா தகவலையும் கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட சொல்லிடுவாரு. ஏங்க இப்பதாங்க ரொம்ப பயமா இருக்கு. என்னங்க இது? பெத்த பிள்ளைய உளவு பாக்குற கால குடும்பம் நமக்கு வரணுமா என்ன? எனக்கு ஒரு வழி தெரியல வசந்தா. இங்க வாங்க சார், மார்னிங் சார். நீங்க மட்டும் வாங்க. வேலையில முடிஞ்சிருச்சா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சார். எல்லாம் முடிஞ்சு ரெடியா ஒன்றும் இருக்கு. ப்ராப்ளம் இல்லை சார். சரி, இது என்னன்னு பார்த்தா. சரி சார். சரி. என்னாச்சு? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஒரு சின்ன ப்ராப்ளம் சார். பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும் சார். அப்படியா? ஓ, நடராஜ் வரல? சார், நடராஜ் இன்னைக்கு லீவு. ஓஹோ, அப்படியா? ரெடி ஆயிடுச்சா சார்? இப்போ முடிஞ்சிடும் சார். பாருங்க, ஆன் பண்ணுங்க சார். ரெடி ஆயிடுச்சு சார். ஓகே, யூ கேரியா. நீங்க போய் வேலையை பாருங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், என்னப்பா மகேஷ்? சார், மிஷின் வரலன்னதும் நடராஜ் வரலையும் கேட்டிங்களா சார்? அதனால சீஃப் இன்ஜினியர் ஃபீல் பண்ண மாதிரி தெரிஞ்சது. இதுல ஃபீல் பண்றதுக்கு என்னப்பா இருக்கு? இல்ல சார், அன்னைக்கு அவன் நல்ல நேரம் மிஷின்ல கையை வச்சதும் ஓடிடுச்சு. இதே மாதிரி எல்லா நேரமும் மிஷின் ஓடிடுமா சார்? ஆமா, அன்னைக்கு ஆக்சுவலா மெஷின்ல என்ன ஃபால்ட்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் சார். சரி, இதை நம்மளால சரி பண்ண முடியும்னு நீங்க நினைக்காம ஜப்பான்ல இருந்து என்ஜினியர்ஸ் வரணும்னு சொன்னீங்கல்ல? ஆனா நடராஜ பாத்தீங்கன்னா நம்மளால சரி பண்ண முடியும்னு நினைச்சு அவனே ட்ரை பண்ணி அந்த ஃபால்ட்டை சரி பண்ணிருக்கான். அப்படி வேலை செய்யற ஆர்வம் தான் நமக்கு முக்கியம். உண்மையா அந்த பையன் அன்னைக்கு பண்ண அந்த வேலையை வேற யாராலையும் செய்ய முடியாது சார். அதுக்காக அவன் வேலையிலயும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான் சார். பாருங்க, நம்ம எம்டி தானே, நம்மள அதெல்லாம் கண்டுக்க மாட்டான்னு நினைச்சு அவன் பாட்டுக்கு லீவ் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கான் சார். மகேஷ்,
அவன் வேலையில ரொம்ப ஆர்வம் இருக்கிற பையன். தேவையில்லாம லீவு போட்டு சுத்த மாட்டான். அவங்கிட்டயும் திறமை இருக்கு. அவனும் ஒரு நாள் பெரிய ஆளா வருவான். நாம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம்னா இன்னும் சீக்கிரமா வருவான். இந்த மாதிரி பசங்களை வளர்த்து வர்றப்போ உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அதுதான். குட் மார்னிங் சார். நம்ம குடோனோட லீஸ் டேட் முடிய போகுது. ரெடி பண்ணிட்டீங்களா? அதை எக்ஸ்டெண்ட் பண்ணனும் நீங்க முன்னாடியே சொல்லிருந்தீங்க இல்லையா? அக்ரிமெண்ட் ரெடியா? ரெடி பண்ணிட்டேன் சார். ஓகே மகேஷ், நீங்க போலாம். நீங்க வாங்க. அம்மா அம்மா என்னம்மா இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்டு போல இருக்கு. ஆமாம்மா. ஏய், நீ எதுக்குமா இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? நான் பாத்துக்கிறேன், நீ எந்திரி. ஏமா நான் செய்யக்கூடாதா? நீ தான் நாள் பூரா வேலை பாக்குறல, அப்புறம் என்னம்மா? வேணும்னா ஓனர் ஆயிட்டுமா? என் பொண்ணு முதலாளியா இருந்தா எனக்கு சந்தோஷம் தானம்மா. மா, வேலைக்காரங்களை விட ஓனர் தான் டெடிகேஷனோட இருக்கணும். அப்பதான் எல்லாத்தையும் காப்பாத்த முடியும். இப்ப இருக்கிறத விட கூடுதலா உழைக்கணும். அதனால என்ன? யார் யாருக்கும் போய் வேலை பார்த்த நானு என் பொண்ணுக்கு வந்து கூட மாட ஒத்தாசையா இருந்துட்டு போறேன். அம்மா, நான் நிஜமாவே ஒரு பார்லரை லீஸுக்கு எடுத்து நடத்தலான்னு இருக்கேன். ஆமாமா, ஏற்கனவே ஒருத்தர் வச்சு நடத்திட்டு இருந்த பார்லர் அவங்களால பாத்துக்க முடியலன்னு சொல்லி லீஸுக்கு கொடுக்கறாங்க. அத நாம எடுத்து நடத்தினா என்னம்மா? என்னம்மா, என்ன யோசிக்கிற? இல்ல மதி, இவ்வளவு நேரம் நீ ஏதோ விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்ச. உண்மையாவேனா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா. எதுக்குமா பயப்படணும்? இல்ல மதி, நீயே இப்பதானே இந்த வேலையை கத்துக்க போன. அதுக்குள்ள சொந்தமான அதுல இருக்கிற நெளிவு சுழிவெல்லாம் தெரிஞ்சுக்காம எப்படி? அம்மா, நான் பார்லர்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டேம்மா. அது மட்டும் இல்ல, எங்க ஓனர் அம்மாவே எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. நம்ம கையில இப்ப கொஞ்சம் பணம் இருக்கு. அதை வச்சு இந்த பார்லரை ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெரிய லெவல்ல வந்துடலாமா?